ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வறுத்த மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மீன் வறுக்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம்ப்பா. ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம்ப்பா. ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம்ப்பா. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம்ப்பா. அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம்ப்பா. ஒரு பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம்ப்பா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தவா வச்சு வறுத்துக்கலாம். மீன் வறுத்து எடுத்தாச்சு. குழம்பு வைக்கிறத பார்க்கலாம் வாங்க. 150 கிராம் சாம்பார் வாங்கி உரித்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, ஒரு 4-5 பல் பூண்டு, 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை. ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 2 போட்டுக்கலாம். இப்போ சாம்பார் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ பூண்டையும் கருவேப்பிலையும் போட்டு ஒரு கிளறிக்கலாம். மசிச்சு வச்ச 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சள், உப்பு தேவையான அளவு. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வதக்கிக்கலாம்ப்பா. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். புளி ஊற்றணும் இல்லையா, அதே கிளாஸில் இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் குழம்ப கொதிக்க வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில். பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வறுத்த மீனை சேர்த்துக்கலாம். வறுத்த மீனை சேர்த்தாச்சு. லேசாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன டிஷ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.